இப்போ ஜிம் ஒர்க் அவுட்ஸ் போறவங்களுக்கு இன்ஜுரீஸ் அப்படின்றது ரொம்ப காமனாவே இருக்கு. அதே மாரி இந்த ஏரியல் யோகா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல மேம். இன்ஜுரி வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. பிகாஸ் ஏரியல் யோகாவும் சரி, யோகா செஷன்ஸும் சரி, நீங்க எங்க போனாலும் ஒரு அசிஸ்டட் கிளாஸா தான் இருக்கும். ஓகே. ஒரு மாஸ்டர் இருப்பாரு. அந்த மாஸ்டர் முன்னாடி நீங்க கத்துக்குவீங்க. அவரு ஒண்ணு ஒண்ணா வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆசனாவா குடுத்துட்டு, கடைசியா அதுக்கு கவுண்டர் ஆசனா. இப்போ பேக் பெண்டிங் பண்றோம்னா, அது மட்டும் விட்டுறாம ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் குடுத்துட்டு, கடைசியா அந்த செஷன வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ ஜிம்ல இன்ஜுரீஸ் நெறைய இருக்குன்னா, பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓன் வொர்க் அவுட் பிளான். அவங்க வொர்க் அவுட் பிளான் இருக்கும். அவங்களே போவாங்க. மாஸ்டரோட சப்போர்ட் இருக்காது. வார்ம் அப் பண்ணாம டக்கு டக்கு டக்குன்னு வெயிட்ஸ்க்கு போயிருவாங்க. ம். ஸோ இந்த மாரி பிளான் கரெக்ட்டா இல்லாம போறவங்களுக்கு தான் வந்து இன்ஜுரி சான்சஸ் இருக்கு. இல்ல அவங்க கரெக்ட்டா ஒரு வொர்க் அவுட் பிளான் இருக்கு, வார்ம் அப் இருக்கு, கூல் டவுன் இருக்கு அப்டின்னா அவங்களுக்கு இன்ஜுரி சான்சஸ் இல்ல. ஓகே. இது வந்து அசிஸ்டட் கிளாஸா இருக்கிறதுனால, ஒரு ம். மாஸ்டர் எப்பவுமே கூட இருக்கிறதுனால, ம். உங்களுக்கு இன்ஜுரி சான்சஸ் யோகால கம்மி. அதர்வைஸ் நீங்களே இத தனியா பிராக்டிஸ் பண்ணா கூட இங்கேயுமே இன்ஜுரி இருக்கு. ம். ஸோ ஜிம் மட்டும் கிடையாது. இங்கேயுமே தெரியாம நீங்க ஏதாவது ஆசனா பயிற்சி பண்றீங்க, தெரியாம போஸ்டர்ஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இன்ஜுரி இருக்கு.